அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்துட்டு காளான் வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு. டேட் வந்துட்டு ஒரு 2 டேஸில் எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி இருந்துச்சா, சரி அதை செஞ்சுருவோம் பிரியாணி மாதிரின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு என்ன டவுட்டுன்னா, உண்மையிலே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் டைம் தான் சேலரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு டவுட்டு. நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. எனக்கு ஒரே ஒரு டைம் தான் சேலரி வந்திருக்கு, அது எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதில் சொல்கிறேன். இந்த மந்த் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடும்போது $96 வந்துருந்துச்சு. அது போட்டு இப்போ 1 வீக் கிட்ட ஆச்சு. ஒரு $103 கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மந்த்து தான் அது வந்துட்டு எனக்கு கிரெடிட் ஆகும். இந்த மந்த்லாம் எனக்கு வரவே வராது. இன்றைக்கி என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னா, காளான் பிரியாணி தான் சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிட்டோம். வேணும்னே கொஷின் கேட்குறவங்களும் இருக்காங்க. அது ஏன்னு தெரியலை, அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்ன்னு எனக்கு புரியலை. தெரியாமல் கொஷின் கேட்குறது வேறு, எல்லாம் தெரிஞ்ச கொஷின் கேட்குறது வேறு. ஆனாலும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க வேணும்னே கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க என் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க, என் வீடியோ பார்க்குறாங்கல்ல, அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஒரு சேலரி தான் வந்துச்சு. அது ஏப்ரல் மந்த் வந்துச்சு. மார்ச் மந்தோட சேலரி ஏப்ரலில் வந்துச்சு. $126 வந்துச்சு. ஏப்ரல்லேருந்து நமக்கு சேலரி எல்லாம் எதுவுமே வரலை. அதிலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்துருச்சு. இத்தனை மந்த்துக்கும் சேர்த்து இப்போ தான் எனக்கு $103 சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடைசியில் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அப்படியே வீட்டில் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு காளான் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு தயிர் ரைத்தா, கொஞ்சோண்டு பீஃப் அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் அப்படியே கறிவடை மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுவுமே லாங் வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவேன். பரவாயில்ல, என்னை கிண்டல் பண்ணுறதா நினச்சவங்க கேட்டாலும் பரவாயில்ல, இல்லை வேணும்னே வெறுப்பேற்ற கேட்டாலும் பரவாயில்ல, நான் ஆன்சர் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ரொம்ப பெரிய மசாலா எதுவுமே போடலை. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கறியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி வடை மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா இன்னமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட நமாஸையும் படித்து முடித்தாச்சு. அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. 126 இருக்குது பாருங்கள், ஏப்ரல் மந்த். அது ஒரே ஒரு சேலரி தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ 4 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ $103 இருக்குது. அவ்வளோதான்.